இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எரேமியா 31 அதிகாரம் 25 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஏனெனில் சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன், வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை ஆர்வத்தோடு கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களை மகிழ்ச்சியினால் நிரப்புவாராக. பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை எங்களுடைய ஆத்மாவுக்கும் எங்களுடைய மனதுக்கும் பலன் கொடுக்கிறது. இன்றைக்கு பலர் உடலால் அல்ல மனதால் சோர்ந்து வாழ்கிறோம். மகிழ்ச்சி இருக்க வேண்டிய இடத்தில் வறுமையும், நம்பிக்கை இருக்க வேண்டிய இடத்தில் பயமும் இருக்கு. யாரிடமும் சொல்ல முடியாத பாரம், யாரும் புரிந்து கொள்ளாத கண்ணீர். அந்த நிலையில்தான் ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று, நான் உனக்கு நிறைவளிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சோர்ந்து போனவர்களை தேற்றுகிறவராயிருக்கிறார். நாங்கள் உலக காரியங்களில் சோர்வடைந்து ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபாடு குறைந்தவர்களாயிருக்கிறோம். இந்த நிலையில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் என்னை சகல நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் திருப்தி ஆக்குவார் என்று. அப்போது சூழ்நிலைகள் மாறவில்லை என்றாலும் உள்ளம் மாறும், பலன் திரும்ப வரும், நம்பிக்கை புதிதாக பிறக்கும். புதிய தொடக்கத்தை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிப்போம். ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் நன்மையாக மாற்றுவார். ஆமேன்.